சேய ஆறுமுக நாவலர்களின் சைவ வினாவிடை 6 தமிழ் வேத இயல் 1 சைவசமிகள் ஓத வேண்டிய தமிழ் வேதங்கள் எவை? தேவாரம், திருவாசகம் என்னும் இரண்டுமாம். 2 தேவாரம் செய்தருளினவர் யாவர்? திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் என்னும் மூவர். 3 திருவாசகம் செய்தருளினவர் யாவர்? மாணிக்க வாசக சுவாமிகள். 4 திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இங்கே திருவவதாரம் செய்தருளினார். சோழ நாட்டில் உள்ள சீர்காழியிலே வைதிக பிராமண குலத்திலே திருவவதாரம் செய்தருளினார். 5 திருநாவுக்கரசு நாயனார் இங்கே திருவவதாரம் செய்தருளினார். திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே திருவவதாரம் செய்தருளினார். 6 சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே திருவவதாரம் செய்தருளினார். திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரிலே சிவபிராமண குலத்திலே திருவவதாரம் செய்தருளினார். 7 மாணிக்க வாசக சுவாமிகள் இங்கே திருவவதாரம் செய்தருளினார். பாண்டி நாட்டில் உள்ள திருவாதவூரிலே அமாத்திய பிராமண குலத்திலே திருவவதாரம் செய்தருளினார். 8 திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முதலிய 4வரும் எவ்வாறு பெயர் பெறுவார்கள்? சைவ சமயக் குரவர்கள் எனப் பெயர் பெறுவார்கள். 9 யாது காரணத்தினால் இவர்கள் சைவ சமயக் குரவர்கள் எனப் பெயர் பெறுவார்கள்? பல அற்புதங்களைக் கொண்டு சைவசமயமே மெய்ச்சமயம் என்று தாப்பித்தபடியினாலே சைவசமயக் குரவர்கள் எனப் பெயர் பெறுவார்கள். 10 திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இடத்தில் விளங்கிய அற்புதங்கள் யாவை? 1 3ஆம் வயசிலே உமாதேவியார் கறந்து பொற்கிண்ணத்தில் ஊட்டிய திருமுலைப்பாலை உண்டது. 2 சிவபெருமானிடத்திலே பொற்றாளமும் முத்துப் பல்லக்கும் முத்துச் சின்னமும் முத்துக்குடையும் முத்துப்பந்தளும் உலவாக்கிழியும் படிக்காசும் பெற்றது. 3 வேதாரண்யத்திலே வேதங்களினாலே பூட்டப்பட்டு திருநாவுக்கரசு நாயனாருடைய திருப்பதிகத்தினாலே திறக்கப்பட்ட திருக்கதவு அடைக்கப்பாடினது. 4 பாலை நிலத்தை நேதல் நிலம் ஆகும்படி பாடினது. 5 பாண்டியனுக்குக் கோனையின் சுரத்தையும் போக்கினது. 6 சமணர்கள் எதிரே தேவாரத் திருவேட்டை அக்கினியிலே போட்டுப் பச்சையாக எடுத்தது. 7 வைகையாற்றிலே திருவேட்டை போட்டு எதிர் ஏறும்படி செய்தது. 8 புத்த நந்தியுடைய தலையிலே இடி இடிக்கச் செய்தது. 9 ஆற்றிலே தாமும் அடியார்களும் ஏறிய ஓடத்தை திருப்பதிகத்தினாலே கரை சேர்த்தது. 10 ஆண் பனைகளைப் பெண் பனைகள் ஆக்கினது. 11 விஷத்தினால் இறந்த செட்டியை உயிர்ப்பித்தது. 12 விஷத்தினால் இறந்த பெண்ணினுடைய எலும்பைப் பெண் ஆக்கினது. 13 தமது திருக்கல்யாணம் தரிசிக்க வந்தவர்கள் எல்லாரையும் தம்மோடு அக்கினியிலே புகுவித்து முத்தியிலே சேர்த்தது.